ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே என்ன செஞ்சிருக்காங்க, கேப் அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கேப் அப் ஆனாலுமே ப்ரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம வந்து நேற்று வீடியோலே பார்த்துருந்தோம். நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பன்லயே வந்து நம்மளுக்கு அதிகமான டிகே குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாரி நான் வந்து அதுல சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் தெளிவா பார்ப்போம். நான் இத ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஃபியர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையும், புட்டையும் வந்து 2யுமே சேர்த்து வந்து என்ன செய்வாங்க, பை பண்ணுவாங்க. பை பண்ணி வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. நெறையா பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பிகினர்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்கும். கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது அப்படின்றத இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. 2யுமே வாங்கிடுவாங்க. காலையும் வாங்கிடுவாங்க, புட்டையும் வாங்கிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் நல்லா சில நேரத்துல அந்த மாரி நடக்கும். சரியா? நல்ல ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம வாங்குன ஆடட் பிரீமியம் சேர்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கால் ஆப்ஷன் ஒரு ரூ. 110க்கும், புட் ஆப்ஷன் ஒரு ரூ. 90க்கும் வாங்குனீங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு 2 பிரீமியம் சேர்த்தோம் அப்படின்னா 200 ஆகுது. ஓகே. அதான் ஆடட் பிரீமியம். 2 பிரீமியம் சேர்த்தா நம்மளுக்கு 200. ஸோ, அதுல நம்மளுக்கு ஒரு கேப் அப் நடந்தது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல நல்ல ஒரு பிரீமியம் அப்படின்றது வந்து குடுப்பாங்க. சரி, நல்ல ஒரு பிரீமியம் அப்படின்றது குடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுக்கு 2யுமே சேர்த்து 2யும் 2வது நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா, ஆடட் பண்ணோம் அப்படின்னா, அந்த 200க்கு பிளஸ் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே இது அந்த 200க்கு மைனஸ் போச்சு அப்படின்னா, நமக்கு லாஸ் தான் ஏத்துக்கணும். ஆனா, இந்த மாரி பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது, சரியா? அந்த பிரீமியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்போது, நம்ம வந்து ரொம்ப கவனமா வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்பைரி வேற நெருங்கியிருக்கு. அதான் நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து இன்னைக்கு இருக்கு. சரியா? ஸோ, அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்யணுங்க, அத வந்து பார்க்கணும். ஸோ, அத இன்னைக்கு நம்ம வந்து தெளிவா வந்து பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, 24,051, R1 24,240, R2 24,086, 286 அப்படின்ற லெவல்ல எடுத்திருந்தோம். S1 23,861, S2 23,798 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தோம்னா, நியர்பை நம்மளுக்கு R2ல தான் வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்படின்றது வந்து குடுக்குறாங்க. R2ல ஓப்பன் ஆனவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அதுக்கு மேல போகல. அதுக்கு மேல வந்து என்ன செய்யலங்க, ஓப்பனுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போகல. ஓப்பன்லேருந்து என்ன செய்றாங்க, நம்மளுக்கு கீழ தான் வந்து இறங்கிட்டாங்க. சரிங்களா? கீழ இறங்கிட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை வரைக்கும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. ப்ரீவியஸ் டேயோட ஹை வரைக்கும் வந்தாங்க. ப்ரீவியஸ் டேயோட ஹை வந்து என்ன செய்யல, நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழ வரல. அங்கேருந்து 2வது நம்மளுக்கு ரிவர்சல் குடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்லோவா மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சுட்டாங்க. மேல போயிட்டு 2வது நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் எங்க குடுத்தாங்களோ அங்கேயே வந்துட்டாங்க. ஓப்பனாவே என்ன செய்யல, போகல. ஓப்பன் அப்போ நம்மளுக்கு வந்து போகல. அப்ப நம்மளுக்கு R2வ வந்து என்ன செய்யல, நம்மளுக்கு வந்து கிராஸ் பண்ணவே இல்ல. R2ல தான் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? சரி. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னைக்கு 250 பாயிண்ட்க்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, கேப் அப் அப்டின்றது வந்து குடுத்திருக்காங்க. தெளிவா வந்து பார்ப்போம். நேத்து நம்மளுக்கு என்ன பிரீமியம் இருந்தது? இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன பிரீமியம் இருக்குது? அப்டின்றத நம்ம தெளிவா கவனிக்கணும். ஸோ இதுல பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு நேத்து நம்மளுக்கு குளோசிங்லயே வந்து பார்த்தோம் அப்டின்னா, 192 அந்த ரேஞ்ச் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது ரூ. 190க்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிரீமியம் அப்டின்றது வந்து இருந்திருக்காங்க. டைம் வேல்யூ. சரியா? ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரூ. 94க்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, மைனஸ் அப்டின்றது வந்து ஆயிருக்காங்க. 100 பாயிண்ட் டிகே அப்படின்றது வந்து என்ன செஞ்சிருக்கு, பிரீமியம்ல வந்து ஆயிருக்கு. சரிங்களா? 100 பாயிண்ட் அப்படிங்கும்பொழுது, நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு 100 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு ஆப்ஷனுக்கு 100 பாயிண்ட்னா, நம்மளுக்கு 2மே சேர்த்தோம் அப்படின்னா 200 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், மைனஸ் அப்படின்றது வந்து ஆகும். ஓகே. அப்போ இந்த இதுல நீங்க போயிட்டு, அ அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் குளோசிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க, 3 மணிக்கு மேல காலையும், புட்டியும் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹெவி லாஸஸ் வந்து ஆயிருக்கும். சரியா? நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, ஹெவி லாஸஸ் அதாவது நம்மளுக்கு வந்து அப்படியே பாதிக்கு பாதி லாஸ் ஆயிருக்கும். ஓகே. ஸோ, அதனால தான் நம்மளுக்கு பிரீமியம் அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து என்ன செய்யணுங்க, கொஞ்சம் தெளிவா பார்த்து தான் இது பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமான பிரீமியம். ரூ. 192 அப்படின்றது வந்து ஒரே நாள்ல 0 ஆகணும்.
சரி பாருங்க, நம்மளுக்கு 192 ரூபாய் இருந்தது. நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க, மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் நம்மளுக்கு 0 ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி இல்லையா? இங்க பாருங்க, நம்மளுக்கு கரெக்டா 3 மணிக்கெல்லாம் 8 ரூபாய்க்கு வந்துருச்சு. 3 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு 8 ரூபாய் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க பிரீமியம். அப்ப நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் 0 அப்படின்றது வந்து ஆயிருக்கு. சரியா? ஸோ அதனால நம்ம தெளிவா வந்து கவனிக்கணுங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்கோம். எல்லாருக்குமே வந்து குடுத்துருக்கோம். யூஸ் பண்ணி பாருங்க. டெய்லி வந்து பிரீமியம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? டெய்லி நம்மளுக்கு பிரீமியம் என்ன இருக்கு, பிரீமியம் வந்து குறையுதா, கூடுதா அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 24,050 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நேத்து குளோசிங் வந்து என்ன இருந்தது, 24,050 தான் இருந்தது. ஸோ இதுல வந்து நீங்க ஸ்ட்ராடலா வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத தான் நம்ம இதுல பார்க்குறோம். ஸோ இதுல நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் என்ன வராங்க அப்படின்னா, 200 அந்த ரேஞ்ச் வந்து வருது. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட என்ன வராங்க, 193 அப்படின்றது ஆவரேஜா வந்து வராங்க. சரியா? ஆவரேஜ் வந்து 193 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 380 அந்த ரேஞ்சுக்கு மேல என்ன செய்யுங்க, வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 150. இதோட இதையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 50 அப்படின்ற லெவல் வரை வராங்க. 50 சரியா? ஸோ அப்போ இந்த 2யும் ஆட் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட் 200 தான் வருது. அப்ப நம்மளுக்கு 180 பாயிண்ட் என்ன செய்றாங்க, இதுல மைனஸ் அப்படின்றதா இருக்கிறாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் 180 பாயிண்ட் தான் செஞ்சிருக்காங்க, மைனஸ் ஆயிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு 250 பாயிண்ட்க்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க, கேப் அப் குடுத்து ஓப்பன் ஆயிருக்காங்க. சரியா? ஆனா இங்க வந்து என்ன நடக்கலங்க, அந்த மாரி எதுவுமே நடக்கல. சரியா? ஏன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்கணுங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து மேல போயிருக்கணும். 250 பாயிண்ட் நம்மளுக்கு மேல ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து மேல ஆயிருக்கணும். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும். கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 190, புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 188. சரியா? புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 188, கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 190. இதுல நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ தான் வந்து என்ன செய்றாங்க, கால் ஆப்ஷனும் இருக்கிறாங்க, புட் ஆப்ஷனும் இருக்கிறாங்க. 2 ஆப்ஷனுமே என்ன செய்றாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு மார்க்கெட் அங்க கேப் அப் ஆனாலுமே இவங்க 2 பேரும் கீழ இருந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து என்ன செய்யுதுங்க, ஹெவி டீகே அப்படின்றது வந்து குடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு அதிகமான பிரீமியம் இருந்ததுனால தான் இந்த மாரி நடந்திருக்கு. பிரீமியம் வந்து நார்மலா இருந்திருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து குடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு லாஸ்ட் 1 டே பிஃபோர், அதாவது எக்ஸ்பைரிக்கு 1 டே பிஃபோர் வந்து நமக்கு ஏடிஎம் ஓட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா, ரூ. 60 அந்த ரேஞ்ச் தான் வந்து இருக்கணும். ஆனா நமக்கு இருந்தது எவ்வளவு? 190 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருந்தது. 190க்கு மேல இருந்ததுனால இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ அது நம்ம நார்மல் பிரீமியமா இருக்கும்பொழுது, நம்ம அந்த மாரி பண்ணியிருந்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து சரியான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு நார்மல் பிரீமியமா இல்லை. சரியா? ஸோ அத கவனிக்கணும். ஸோ அந்த மாரிலாம் கவனிச்சு தான் நீங்க என்ன செய்யணுங்க, அந்த மாரி ஒரு மெத்தேட வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஸ்ட்ராடல் வந்து பை பண்றீங்க அப்டின்னாலும், நீங்க பிரீமியம் என்ன இருக்கு, வேல்யூ என்ன இருக்கு அப்டின்றத ஃபர்ஸ்ட்டு கவனிங்க. சரியா? கவனிச்சுட்டு நீங்க வந்து என்ன செய்யுங்க, அந்த மாரி பண்ணுங்க. ஏன்னா, இத நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். ஏன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்டம் ஆகுது ப்ரோ. கேப் அப், கேப் டவுன் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கால் ஆப்ஷனையும், புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் யாருக்குமே குடுக்கறது கிடையாது. சரியா? நீங்க இத பை பண்ணுங்க, அத செல் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு என்னோட ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ, ஆனா அவங்க எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ, அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்றேன். ஏன்னா, இந்த அளவுக்கு தெரியல அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. பிகினர்ஸ் எல்லாமே நெறைய தெரியாம என்ன செஞ்சுடுறாங்க, 2மே போய் வாங்கி வச்சுடுறாங்க. பிரீமியமோட வேல்யூ என்ன இருக்கு? அது வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? அப்படின்றதெல்லாம் தெரியணும். சரியா? இப்ப நம்மளுக்கு லாஸ்ட் 1 டேக்கு முன்னாடி, அதாவது எக்ஸ்பைரிக்கு 1 டே முன்னாடி வந்து நம்மளுக்கு ஏடிஎம்மோட பிரீமியம் வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா, ரூ. 60 அந்த ரேஞ்சில தான் இருக்கணும். ரூ. 60, ரூ. 70 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். சரியா? ஸோ, ஆனா நம்மளுக்கு 190 இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன செய்யணுங்க, ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா, அவ்வளோ டீகே பண்ணணும் அவங்க. ரூ. 190 என்ன செய்யணும்? அவங்க டீகே பண்ணணும். அப்ப நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே என்ன செய்வாங்க அப்படின்னா, டீகே அப்படின்றத வந்து குடுத்துருவாங்க. ஸோ, அதனால தான் நான் எஸ்டர்டேவே வந்து நம்மளோட வீடியோலயும் வந்து நான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே வந்து டிகே அப்படின்றது வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால நம்ம என்ன செய்யணுங்க, கவனமா பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ, இதுக்கு தான் இத சொல்றேன். ஸோ, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க பிரீமியத்தோட வேல்யூ. ஓகேவா? ஸோ, இதுல நம்ம நேத்து என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ, இதுல நேத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மிட் லெவலா வந்து 407 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 458, R2 573, R3 687 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 358, S2
269, S3 179 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துரும். சரிங்களா? காலையில நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 315 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரியா? ஸோ இதுலயும் கரண்ட் வீக்ல இல்ல. இது நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி. சரிங்களா? நம்ம கரண்ட் வீக் நம்ம எடுத்திருந்தோம். அதையும் நான் காட்டுறேன். இது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரில நம்ம கொடுத்த லெவல்ஸ் இது. நம்மளோட காலையில டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்திருந்தோம். சரியா? இதுலயும் நல்ல டிகே ஆயிருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து கரண்ட் வீக்ல மட்டும் டிகே ஆகல. இதுலயும் வந்து நம்மளுக்கு சரியான டிகே அப்படின்றது வந்து ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் நீங்க கவனிக்கணும். ஸோ இதுல நம்மளுக்கு காலையில என்ன செய்றாங்க 2 பேருமே மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. எந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னா 315 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யுது மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செய்றாங்க இந்த 315 அப்படின்ற லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த 315 லெவலுக்கு கீழ வந்து வந்துட்டாங்க. இங்கிருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா S1 வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. சரிங்களா? S1 வரைக்கும் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு 2வது ரிவர்சல் ஆகுது. 2வது மீட்டிங் அப்படின்றது நடக்குது. கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இப்போ மேல வராங்க. டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல வந்துடுறாங்க. மேல வந்துட்டு நம்மளுக்கு இந்த 315 லெவல் என்ன செய்யலைங்க பிரேக் பண்ணி கீழ போகல. அங்க இருந்தா இருக்கிறாங்க. சரி 2வது நம்மளுக்கு அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2வது ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுக்குறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழ எங்க வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா கரெக்ட்டா S2 வரைக்கும் வந்துட்டாங்க. S2ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க 2வது நம்மளுக்கு இங்க இருந்து ரிவர்சல் அப்படின்றது கிடைக்குது. 2வது நம்மளுக்கு என்ன பண்றாங்க மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சோ இதுல நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுல நீங்க மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத வந்து ஆட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. மீட்டிங் பாயிண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்களா 50 பாயிண்ட்டுக்கு மேல வந்து இவங்க 100 பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். சரியா? அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஸ்ட்ரைக்க வந்து நீங்க இதோட பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 2வது நம்மளுக்கு என்ன நடக்குது? மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன செய்றாங்க, நம்மளுக்கு மறுபடியும் ரிவர்சல் வந்து குடுத்து 315 அப்படின்ற லெவலுக்கு மேல வராங்க. மேல வந்துட்டு நம்மளுக்கு 315 லெவல்ல என்ன செய்யல, பிரேக் பண்ணி கீழ போகவே இல்ல. எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, இவங்களும் வந்து S1 வரைக்கும் தான் போயிருக்காங்க. S1 வந்து என்ன செய்யல, தாண்டல. அப்ப கால் ஆப்ஷனும் வந்து இன்னைக்கு S1 தான். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, S1 தான் ஹையா வந்திருக்கு. கால் ஆப்ஷனும் S1 தான் ஹை. ஸோ அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு போகல. எப்பவுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் பக்கத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப கீழ இருக்கு. ஏன் அப்டின்னா நம்மளுக்கு டிகே அப்படின்றது வந்து ஹெவியா வந்து ஆயிருக்கு. சோ அதனால தான் என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு 2மே வந்து மிட் லெவலுக்கு கீழ நம்மளுக்கு S1க்கு கீழயும் வந்து வந்துருச்சு. சரியா? ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் வேல்யூ வந்து S1க்கு கீழயும் வந்துருச்சு. நம்மளுக்கு இது டிகே ஆகல அப்டின்னா நார்மலா இருந்தது அப்டின்னா நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு பக்கத்துல இருக்கும். நீங்க டெய்லி நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இத கவனிங்க. சோ அதனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் இந்த S1க்கு மேல வந்து என்ன செய்யல, போகவே இல்ல. ஓகேங்களா? சோ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு S2க்கு கீழயே வந்து வந்துருச்சு. அதான் நம்மளுக்கு டிகே அப்படின்றது வந்து ஆயிருக்கு. ஓகே. நம்மளுக்கு இங்க S2க்கு கீழ இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, இவங்க வந்து நம்மளுக்கு S1க்கு மேல இருந்தா தான் கால் ஆப்ஷன் இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் ஆனா இங்க நடக்கவே இல்ல. சரியா? நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, S1க்கு மேல வந்து கடக்கவே இல்ல. யாரு? கால் ஆப்ஷனுக்கு போகல. புட் ஆப்ஷனும் வந்து என்ன செய்யல, S1க்கு மேல போகல. சோ நம்ம இப்போ கரண்ட் வீக்ல நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். கரண்ட் வீக்ல வந்து நம்ம 24,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் இல்லையா? ஓகே. 24,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். இதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றது நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாகும், மிஸ்மேட்ச் ஆகும் லெவல்ஸ் அப்படின்ற மாரி நான் வந்து நேத்து உள்ள வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ, அதனால தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த 3 லெவல் வந்து மார்க் பண்ணியும் குடுத்திருந்தேன் காலையிலேயே. சரிங்களா? ஸோ, இதுல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு 2 பேருமே மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து மேல போறாங்க. மேல எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 125 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல என்ன செய்யல நம்மளுக்கு போகல. கால் ஆப்ஷனும் அந்த இடத்துல தான் வந்து என்ன செய்றாங்க ரிஜெக்ஷன் ஆறாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆனவங்க தான் 2வது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்ற மீட்டிங் நடக்குது. மீட்டிங் லாஸ்ட்டா நடந்தது தான். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழயே வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது இங்கேருந்து ரிவர்சல் குடுத்து 2வது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 125 அப்படின்ற லெவல் வேல்யூக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து ஒரு லெவல் இருக்கு. ஸோ அத நான் வந்து என்ன செய்யல, இதுல ஆட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதுதான். நம்மளுக்கு வந்து நீங்க இத பார்க்கறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளியரான வியூ வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பைரி டேயோட இத வந்து பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் இத பாருங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான வியூ வேணும் அப்படின்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கோட
எக்ஸ்பைரி இதுதான் வந்து என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாங்க, கரண்ட் வீக்கில் நீங்கள் உங்களால் ட்ரேட் அப்படின்றது வந்து பண்ண முடியும். சரியா? ஸோ அதில் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்கும். தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எது பார்த்தோம் அப்படின்னா 24,350 சரிங்களா? 24,350 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்குது. இதில் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? கால் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 259, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 274 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்போ இதில் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மி. அப்போ நம்மளுக்கு 24,350 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லெவல்ஸ் எல்லாமே எடுக்கணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 24,334 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 24,608 அப்படின்ற லெவலும், R2 24,656 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி S1 24,075, S2 24,015 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரியா? இது நம்ம எப்பவுமே சொல்றதா என்ன சொல்லுவோம், S1க்கு கீழேயோ R1க்கு மேலேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரீமியத்தில் என்ன லெவல் பார்க்கும் பொழுது மிட் லெவலா நம்மளுக்கு 266 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்கு. R1 316, R2 396, R3 475 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி S1 220, S2 165, S3 110 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறாது. நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, பிரீமியத்தோட லெவல் அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து என்ன செய்யலாம், அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.